ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமம் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் எங்கள் அம்மா கொடுத்த இந்த புடவையை தாங்க கட்டிட்டு ஹோமத்துக்கு கிளம்பினேன். திருமணமான பெண்கள் யாராக இருந்தாலுமே அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள், அதாவது அவங்களோட குழந்தைகளுக்கு திருமணம், பூணூல் அல்லது ஏதாவது இந்த மாதிரி ஹோமம் அப்படின்னு இருக்கும்போது அம்மா வீட்டில் சீக்கிரமாக கொடுத்த ஒரு புடவையை கட்டுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. ஓகே, இப்போ நாம் ஹோமம் நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இதுதாங்க என்ட்ரி இடம். இங்கே நம்ம டிக்கெட்டை காட்டிட்டு உள்ளே போகலாம். உள்ளே போன கையோடையே நமக்காக அவங்க சங்கல்பமும் பண்ணிடுறாங்க. சங்கல்பம் முடிஞ்ச பிறகு நாம் போய் நம்ம இடத்துல உட்காந்துக்கலாம். அதுக்கப்புறமா ஹோமம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இந்த ஹோமத்தை நடத்தி கொடுத்தாங்கங்க. அவங்க எவ்வளவு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த கலியுகத்தில் நாம் கடவுள்கிட்ட கனெக்ட் ஆக முடியும், இந்த வேத சாஸ்திரங்களும் புரோகிதர்களும் நமக்கு மீடியேட்டராக இருந்து எப்படி நம்மளை கடவுளோட இணைக்கிறாங்க, அவங்களோட கனெக்ட் பண்ண உதவுறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பாருங்க, கடைசியில் பூர்ணாவதியும் நடத்தினாங்க. பூர்ணாவதி முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே ஒரு கியூ சிஸ்டமை ஃபாலோ பண்ணி இந்த ஹோமத்தில் பிரசாதமாக வச்ச அந்த கங்கண கயிறை எல்லாருமே கையில் கட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறமா வெளியில் வந்து ஹோமத்துக்காக கொடுக்கப்பட்ட பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு நாங்கள் கோஷாலையை போய் நாங்கள் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்தோங்க. அதுக்கப்புறமா திருமலைக்கு கிளம்பி போனோம். திருமலையில் எங்களுக்கு மூலவர் தரிசனம் எப்படி நடந்தது, இந்த டிக்கெட்டை நம்ம எப்படி புக் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.